வணக்கம். ஜோரா ஆன்மீகம். இந்த 3 பொருட்களை மட்டும் நம்ம வீட்டு பூஜை அறையிலையோ அல்லது ஹால்லையோ வைக்கும்போது நம்ம கடன் முழுவதும் அடைய ஆரம்பிச்சிடும். 30 நாட்களுக்குள்ள பணம் ஏதாவது நல்ல வழியில் வர்றதையும் நீங்கள் கவனிப்பீங்க. அப்பேற்பட்ட சக்தி வாய்ந்த 3 பொருட்கள் தாங்க. இந்த 3 பொருட்களையும் ஒன்றா சேர்த்து நம்ம வீட்டில் இருந்தாலே நம்ம கடன் முழுவதும் அடைஞ்சிருங்க. இது தெரியாமல் நிறைய பேர் இந்த விஷயத்தை ஃபாலோ பண்ணாமல் விட்ட போய் தான் அவங்களுக்கு கடன் மேலும் மேலும் வந்துக்கிட்டே இருக்குது. நம்ம அன்றாடம் பயன்படுத்தக்கூடிய ஒரு 3 பொருட்கள் தான் நம்ம வீட்டில் அது 3 சேர்த்து வைக்கும்போது நிச்சயமாக கடன் முழுவதும் அடைய ஆரம்பிச்சிருங்க. அது என்ன பொருட்கள் அப்படிங்கிறத நான் வரிசையாக உங்கள் கூட ஷேர் பண்ணுறேன். இந்த வீடியோவை நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறதா இருந்தீங்க அப்படின்னா வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். நீங்கள் பார்த்துட்ருக்கிற இந்த வீடியோக்கு கீழே ஷேர் கமெண்ட் அப்படிங்கிற பட்டன் பக்கத்துலேயே ஹைப் அப்படிங்கிற பட்டன் இருக்கும். அதை ப்ரெஸ் பண்ணுங்கள். அதை ப்ரெஸ் பண்ணுறது மூலமாக இது எனக்கு பாயிண்ட் கிடைக்கும். அந்த பாயிண்ட் மேலும் அந்த பாயிண்ட் எதுக்காக நீங்கள் இப்போ பாயிண்ட் கேட்கும் எனக்கு நீங்கள் அந்த பாயிண்ட்டை கொடுத்தீங்க அப்படின்னா இந்த வீடியோ மேலும் ஒரு 4 பேர் 5 பேருக்கு போய் சேரும். எனக்கு ஒரு ஹெல்ப்பாக இருக்கும். சப்போர்ட் பண்ணுங்கள். இந்த 3 பொருட்களை நம்ம வீட்டில் சேர்த்து வச்சுருந்தோம் அப்படின்னா நிச்சயமாக கடன் முழுவதும் அடைய ஆரம்பிச்சிருங்க. இது தொடர்ந்து நம்பிக்கையோடு நீங்கள் செய்யணும். அது மட்டும் இல்லை, 30 நாட்களுக்குள்ளே ஏதாவது நல்ல வழியில் உங்களுக்கு பணம் வர்றதையும் நீங்கள் கவனித்து பார்ப்பீங்க. அப்பேற்பட்ட சக்தி வாய்ந்த பரிகாரம் தான் நான் வரிசையாக என்னென்ன அப்படிங்கிறத சொல்கிறேன். இதுக்கு தேவையான ஒரு பொருள் என்ன அப்படின்னா, இந்த 3 பொருட்கள் தவிர்த்து ஒரு பொருள் என்ன அப்படின்னா, ஒரு கண்ணாடி பவுல் ஒன்று எடுத்துக்கோங்க. அல்லது உங்ககிட்ட மண் கிண்ணம் அதுதான் இருக்குது அப்படின்னா கூட ஓகே, அதை எடுத்துக்கோங்க. அது நிறைய வெண்கடுகு, இதற்குண்டான முதல் பொருள் வெண்கடுகு. வெண்கடுகு மிகவும் சக்தி வாய்ந்தது அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம். வீட்டில் கெட்ட சக்தி இருக்கோ அல்லது தீய சக்தின்னு சொல்லுவோம்ல, கெட்ட சக்தி அப்படிங்கிறது உங்கள் வீட்டில் பேட் வைப்ரேஷன் ஏதாவது ஒன்று இருந்துக்கிட்டே இருக்குது, ஏதாவது கண் திஷ்டி பொறாமை அந்த மாதிரி இருக்குது அப்படிங்கும்போது அதை கெட்ட சக்தி அப்படின்னு சொல்லுவாங்க. தீய சக்தி அப்படின்னு சொல்லும்போது இந்த பேய் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லுவாங்கள்ல, அப்படிப்பட்ட இருக்கிற சக்தி இந்த மாதிரி இருந்துச்சு அப்படின்னா வெண்கடுகை ஒரு 48 நாள் தொடர்ந்து நீங்கள் சாம்பிராணி போடும்போது இந்த வெண்கடுகையும் போட்டுட்டு உங்கள் வீட்டோட 4 மூலை முடுக்களையும் நீங்கள் தொடர்ந்து போட்டு வரும்போது நிச்சயமாக உங்கள் வீட்டில் இருக்கிற கெட்ட சக்தி எல்லாமே வெளியேறிடும் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்பேற்பட்ட சக்தி வாய்ந்த வெண்கடுகு தாங்க. இந்த வெண்கடுகு குபேரருக்கும் மகாலட்சுமிக்கும் உரியது அப்படின்னு சொல்லப்படுது. இதை அந்த காலத்தில் முன்னோர்களுமே தொடர்ந்து வெண்கடுகை பயன்படுத்திட்டு வந்திருக்காங்க. ஒருத்தங்களுக்கு ரொம்ப நெகட்டிவாக இருக்குது, அதாவது அவங்க ரொம்ப சோர்வாக இருக்காங்க, அவங்களுக்கு கண்டிஸ்ட் இருக்குது அப்படிங்கிற மாதிரி தோணுச்சு அப்படின்னா வாசலில் நிப்பாட்டி வச்சு வெண்கடுகை 3 தடவை தலையை சுற்றி எரிஞ்சிட்டு இருக்கிற அடுப்பு இருக்குல்ல, வாசலை வச்சு அப்படி போட்டுருவாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம கல் உப்பு மிளகா வத்தல் வச்சு பண்ணுறோம்ல, அதே மாதிரி வெண்கடுகுமே அந்த காலத்தில் முன்னோர்கள் பயன்படுத்தியிருக்காங்க. இது சக்தி வாய்ந்த ஒரு பரிகாரம்னு கூட சொல்லலாம். பர்சனலாக நான் இதை ட்ரை பண்ணிட்டு தான் உங்கள் கூட நான் இந்த விஷயத்தை ஷேர் பண்ணுறேன். வெண்கடுகு நீங்கள் தொடர்ந்து பயன்படுத்திட்டு வரும்போது நிச்சயமாக உங்கள் கடன் முழுவதும் அடையுங்க. இந்த கடுகுலையுமே 3 வகையான கடுகு இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. கடுகுக்கு நம்ம சமையலுக்கு பயன்படுத்தக்கூடிய அந்த கருப்பு கடுகு சொல்லுவோம்ல, அது ஒன்று. வெண்கடுகு ஆன்மீக ரீதியாக நம்ம பயன்படுத்துறது. அதுக்கப்புறம் நாய்க்கடுகு அப்படின்னு சொல்லுவாங்க. இது மேக்ஸிமம் யாருமே அதிகமாக பயன்படுத்த மாட்டாங்க. இந்த வெண்கடுகை வச்சு தாங்க இந்த பரிகாரம். பவுல் நிறைய நீங்கள் வெண்கடுகு எடுத்து வச்சுக்கோங்க. ஏன்னா மகாலட்சுமிக்கு உரிய இந்த வெண்கடுகை நீங்கள் தொடர்ந்து வீட்டில் பயன்படுத்திட்டு வரும்போது நிச்சயமாக சொல்கிறேன் கடன் முழுவதும் அடைஞ்சிரும். அந்த பவுல் நிறைய வெண்கடுகை நீங்கள் எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் ஏலக்காய் அப்படிங்கிறது மகாலட்சுமிக்கு உரியது தான். அப்படிங்கும்போது அதை நம்ம வீட்டில் பயன்படுத்தும் போது நிச்சயமாக பணவரவு வந்துக்கிட்டே இருக்கும். இந்த ஏலக்காய் ஹயக்ரீவருக்கு நம்ம பயன்படுத்துவோம். சரஸ்வதி தேவிக்குமே புதன்கிழமை தரும் ஏலக்காய் மாலை போட்டு வரும்போது குழந்தைகள் கல்வி மேம்படும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஹயக்ரீவருக்கு, சரஸ்வதி தேவிக்கு, மகாலட்சுமிக்கு, பெருமாளுக்கு எல்லாருக்குமே ஏலக்காய் மாலை தொடர்ந்து போட்டு வரும்போது நிச்சயமாக அவங்களுக்கு கல்வியறிவும் மேம்படும், மகாலட்சுமி அருளும் கிடைக்கும், பணவரவு வர்றதையும் கவனிப்பாங்க. அப்படிப்பட்டவங்க வீட்டில் பணவரவு வரணும் அப்படின்னு சொல்கிறாங்க. நம்ம வீட்டில் இருக்கிற லக்ஷ்மி ஃபோட்டோக்கும் சரி, கோவிலில் போய் மகாலட்சுமி பெருமாளுக்கும் ஏலக்காய் மாலை தொடர்ந்து போட்டு வரும்போது அவங்களுக்கு பணவரவு வந்துக்கிட்டே இருக்கும். அப்பேற்பட்ட சக்தி வாய்ந்த இந்த ஏலக்காய் எவ்வளோ எண்ணிக்கையில் எடுக்கணும் அப்படின்னா 27 எடுக்கணுங்க. 27 அப்படிங்கிறது நட்சத்திரம். 27 நட்சத்திரத்துக்குரிய ஏலக்காய்ங்கிறதுனால 27 நீங்கள் ஏலக்காய் எடுத்து வச்சுக்கோங்க. 27 முடியாது, கொஞ்சம் காஸ்ட்லியாக இருக்குது ஏலக்காய் அப்படிங்கிற பட்சத்தில் 5, 6 எடுத்துக்கோங்க. 5 அப்படிங்கிறது குபேரருக்குரியது, சுக்கிரனுக்குரிய 6 அப்படிங்கிறதுனால இந்த எண்ணிக்கையில் கூட நீங்கள் தாராளமாக எடுத்துக்கலாம். இந்த ஏலக்காயும் நீங்கள் இந்த வெண்கடுகுக்கு மேலே வச்சுருங்க. அதுக்கப்புறம் பச்சை கற்பூரம். உங்கள் எல்லாருக்கும் தெரியும் தான், பணவரவு வரணும் அப்படின்னா பச்சை கற்பூரம் தாராளமாக அந்த வீட்டில் பயன்படுத்தும் போது எப்பேற்பட்ட
கடனையும் அடைச்சிரும் இந்த பச்சை கற்பூரம் அப்படின்னு சொல்லுவாங்க. அது மட்டும் இல்லை, நம்ம வீட்டுக்கு வந்து பாசிட்டிவ் எனர்ஜியை கொடுக்கக்கூடியது இந்த பச்சை கற்பூரம் அப்படின்னு சொல்லுவாங்க. பணவரவு ஏதாவது நல்ல வழியில் வந்துக்கிட்டே இருக்கும்னு சொல்லுவாங்க. உங்கள் வீட்டில் வடகிழக்கு பகுதியில் ஒரு கண்ணாடி பவுல் நிறைய பச்சை கற்பூரம் போட்டு வச்சுட்டு வரும்போது வீடு ஃபுல்லாக அவ்வளோ பாசிட்டிவாக இருக்கும், அவ்வளோ நறுமணமாக இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. மகாலட்சுமி இந்த வாசத்துக்கு பெரும்பாலும் மகாலட்சுமி எங்கே இருந்தாலும் வந்துடுவாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அப்பேற்பட்ட சக்தி வாய்ந்த பச்சை கற்பூரம் தான் நீங்கள் பயன்படுத்தும் போது மேலும் உங்கள் கடன் அடைகிறதுக்கு இதுவும் ரொம்ப ஹெல்ப் பண்ணும். இந்த 3 பொருட்கள் தாங்க. கண்ணாடி பவுல் நிறைய, வெண்கடுகு, ஏலக்காய், பச்சை கற்பூரம், இந்த 3 பொருட்கள் தாங்க. இது வந்து நம்பிக்கையோடு நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கணும். இந்த 3 பொருட்களும் மிகவும் சக்தி வாய்ந்தது. இது நிறைய பேர் அனுபவப்பட்டு இந்த விஷயத்த சொல்லியிருக்காங்க. அதனால் நீங்களும் இதை தொடர்ந்து நீங்கள் பண்ணிட்டு வாங்களேன். இதை எப்போல்லாம் பண்ணணும் அப்படின்னா 3 மாதத்துக்கு ஒரு தடவை இந்த கண்ணாடி பவுல் நிறைய நீங்கள் இருக்கிறத மாற்றணும். இதை எங்கே வைக்கணும் அப்படின்னா உங்கள் வீட்டு பூஜை அறையில் வைக்கலாம் அல்லது ஹாலில் வைக்கலாம். இதை வந்து ஓப்பனாக வைக்கக்கூடாது. ஒரு பச்சை கலர் துணி, காட்டன் துணி ஏதாவது எடுத்து அதுக்கு மேலே மூடி, அதுக்கப்புறம் ஒரு எல்லோ கலர் நூலை வச்சு நீங்கள் நல்லா கெட்டிக்கோங்க. இது உங்கள் வீட்டு பூஜை அறையில் ஹாலில் எங்கேயாவது நீங்கள் வச்சுக்கோங்க. உங்கள் வீட்டில் தீபம் ஏற்றும் போது ஊதுபத்தி காட்டுவீங்க அல்லது சாம்பிராணி காட்டுவீங்களா, காட்டும்போது இந்த வெண்கடுகு வச்சுருக்கிற இந்த பரிகாரத்துக்கும் தொடர்ந்து காமிச்சிட்டு வரணுங்க. இது 3 மாதத்துக்கு ஒரு தடவை தான் சேஞ்ச் பண்ணால் கூட போதும். நிச்சயமாக மிகவும் சக்தி வாய்ந்த ஒரு பரிகாரம் அப்படின்னு கூட சொல்லுவாங்க. இது வந்து நான் அனுபவப்பட்டதை தான் உங்கள் கூட ஷேர் பண்ணுறேன். இது நிறைய பேர் இதை ட்ரை பண்ணியிருக்காங்க. எங்கள் தெருவுலையுமே ஒரு 2 பேர் ட்ரை பண்ணி ஒரு 6 மாதத்தில் அவங்க கடனோட ஒரு பகுதி அடைஞ்சிருக்கு அப்படின்னு கூட சொன்னாங்க. அதனால் இதை நீங்கள் நம்பிக்கையோடு ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த 3 பொருட்கள் கேட்குறதுக்கு சாதாரண பொருளாக இருக்கலாம், 3மே மங்களகரமான பொருட்கள், மகாலட்சுமிக்கு உரிய பொருள். இதை நீங்கள் சேர்த்து வைக்கும்போது ஒவ்வொருத்தரும் தனித்தனியாக பயன்படுத்துவாங்க. பச்சை கற்பூரம், அதுக்கப்புறம் ஏலக்காய், இந்த மாதிரி தனித்தனியாக பயன்படுத்துவாங்க. 3ஐயும் சேர்த்து வைக்கும்போது கண்டிப்பாக உங்களுக்கு பாசிட்டிவ் எனர்ஜியை கொடுத்து பணவரவு வரும். கடன் முழுவதும் கண்டிப்பாக அடைய ஆரம்பிச்சிருங்க. இது முதல்ல என்ன பண்ணும், இந்த பரிகாரம் நீங்கள் செய்யும்போது ஒரு மாதத்தில் என்ன மாற்றங்கள் நடக்கும் அப்படின்னா, உங்கள் வீட்டில் சண்டையாக இருக்குது அல்லது வீடு நெகட்டிவாக இருக்குது, வீட்டுக்குள்ளே இருக்கிறவங்க ஒரே குழப்பமாக இருக்காங்க அப்படிங்கும்போது அந்த மைண்ட் செட் ஃபுல்லாக மாறி வீடு ஃபுல்லாக ஃபஸ்ட்டு பாசிட்டிவாக மாற ஆரம்பிச்சிருங்க அந்த ஒரு மாதத்துக்குள்ளே. அதுக்கப்புறம் வந்து ஏதாவது நல்ல வழியில் பண வரவு வர்றதை நீங்கள் கவனிப்பீங்க. அந்த பணம் நல்ல வழியில் வரும். அது எப்படி வரும் அப்படிங்கிறதெல்லாம் சொல்ல முடியாதுங்க. ஒருவேளை உங்களுக்கு ப்ரமோஷன் கிடைக்கலாம் அல்லது உங்கள் சொந்தக்காரங்க ஏதாவது ஒரு விஷயத்தில் உங்களுக்கு வீடு நிலம் ஏதாவது ஒரு சம்திங்கில் பணம் வரலாம். எப்படி வரும் சொல்ல முடியாது. கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு மாதத்துக்குள்ளே ஒரு நல்ல வழியில் ஒரு சின்ன சின்ன அமௌண்ட் உங்களுக்கு வர ஆரம்பிச்சிடும். இதை நீங்கள் தொடர்ந்து நம்பிக்கையோடு பண்ணணும். 3 மாதம் 4 மாதத்துக்கு ஒரு தடவை இது கால்படாத இடத்துல கொண்டு போய் போட்டுருங்க. திரும்பவும் இதே மாதிரி நீங்கள் நம்பிக்கையோடு ஒரு தடவை செய்யும்போது உங்கள் கடனில் ஒரு பகுதி கண்டிப்பாக அடைய ஆரம்பிச்சிடும். நம்மளோட நேரத்துக்கு தகுந்தாப்புல கடன் முழுவதும் கூட அடைய ஆரம்பிச்சிருங்க. இதை நீங்கள் தொடர்ந்து பண்ணிட்டு வாங்க. ஒரு தடவை 2 தடவை பண்ணிவிட்டு எனக்கு கடன் அடையலை அப்படின்னு சொன்னீங்கன்னா இந்த பரிகாரம் செஞ்சே வேஸ்ட்டு தான். அதனால் நம்பிக்கையோடு ஒரு 2 தடவை 3 தடவை நீங்கள் செய்யும்போது உங்களுக்கு பாசிட்டிவ் எனர்ஜி கிடச்சி உங்களுக்கு பண வரவு வர ஆரம்பிச்சிடும். பண வரவு வரும்போதே ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு வந்து கடன் அடையிறையும் நீங்கள் கவனிப்பீங்க. நிச்சயமாக உங்களுக்கு பண வரவு வரும்போது ஆட்டோமேட்டிக்காக கடன் அடைய ஆரம்பிச்சிருங்க. இதை நம்பிக்கையோடு நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். நான் பேசுகிற விஷயம் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தது அப்படின்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள்.